பிரபஞ்சம் அதாவது யூனிவர்ஸ், இதற்குள்ளாக நிறைய வியக்கக்கூடிய காரியங்களும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய காரியங்களும் நிறைய தெரியாத காரியங்களுமே இருக்கு. இதுல நமக்கு நிறைய விஷயம் அறியாமல் இருந்தாலும் இதுல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு அதிகமான வியப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பிளாக் ஹோல். இதுக்கு முன்னாடி நாங்க போட்ட வீடியோவில், அதாவது பிளாக் ஹோலுக்குள்ள பிரபஞ்சம் இருக்கா அப்படின்ற வீடியோவில் இதை பத்தி டீட்டெயிலா பேசியிருந்தோம். அதை என்ன பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் ஹோலுக்குள்ள இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸையும் யூனிவர்ஸுக்கு இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸையும் ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா சைட் பை சைட் நம்ம கம்பேர் பண்ணி எப்படி ரெண்டுமே ஒரே விதமா இருக்கு, ரெண்டும் எப்படி ஒரு பிளாக் ஹோலுக்கு சரிசமமா இருக்கு அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு காரியங்களை நம்ம கொண்டு வந்தோம். ஆனா இப்படி நம்ம பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது இதுல இந்த ரெண்டு விஷயங்களையும் பிரிக்கிற ஒரே ஒரு விஷயம் டைம். சோ அந்த டைம் நம்ம சொல்லும் பொழுது இந்த டைமை எப்படி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட், இது எப்படி ஒரு இல்யூஷனா இருக்கு அப்படின்றத பத்தியும் இதுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கூட நீங்க மேல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த டைமை நம்ம பேசும்பொழுதுதான் இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ நம்ம ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி கொண்டு வரலாம். இப்போ ஒருவேளை நீங்க ஒரு பிளாக் ஹோலுக்குள்ள விழுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சஜிட்டேரியஸ் ஏ. ஒருவேளை நீங்க அந்த பிளாக் ஹோலுக்குள்ள விழுறீங்க அப்படிங்கன்னா உங்க கையில ஒரு வாட்ச் கட்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி பிரகாரமாக நீங்க அந்த இவெண்ட் ஹரைசன்ல இருந்து அந்த சிங்குலாரிட்டியை சென்றடைஞ்சு ரீச் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 7 செகண்ட்ஸ் ஆகும். வெறும் 7 நொடிகள்ல நீங்க இவெண்ட் ஹரைசன்ல இருந்து சிங்குலாரிட்டி ரீச் அடைஞ்சிருவீங்க. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளாக் ஹோலோட சிங்குலாரிட்டி அதாவது மையப்பகுதி அது ஃபியூச்சரை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சைட் பை சைட் நீங்க அந்த பக்கம் யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணும்போது யூனிவர்ஸுடைய சிங்குலாரிட்டி அப்படின்னு நீங்க மனிதர்களை கேட்டாலும் ஆராய்ச்சிகளை கேட்டாலும் எல்லாரும் கை காட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பிக் பேங்கா இருக்கு. அப்படி இருக்க நேரத்தில் பிக் பேங் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யூனிவர்ஸோட தொடக்கமா இருக்கு. அது பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஒரு ஈவெண்ட். அப்படி இருக்க நேரத்தில் இந்த ஒரு பாஸ்ட் டென்ஸும் இந்த பக்கத்துல இந்த சிங்குலாரிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூச்சரும் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கனெக்ஷன் உண்டாக்குது. இங்கதான் பிளாக் ஹோல் அண்ட் யூனிவர்ஸும் ஒரு பிரிவினையை உண்டாக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம யூனிவர்ஸ் ஒரு பிளாக் ஹோல்குள்ள இல்லை அப்படின்ற ஒரு கருத்துங்க நிரூபணம் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா ஒருவேளை அப்படி நம்ம யூனிவர்ஸ் பிளாக் ஹோல்குள்ள இல்ல, ஒருவேளை நம்ம யூனிவர்ஸ் பிளாக் ஹோல் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல போனா ஒருவேளை இன்னொரு கேள்வி எழும்பலாம். அதாவது ஒருவேளை நம்ம யூனிவர்ஸ் ஒயிட் ஹோலா இருந்தா என்ன ஆகும், ஒருவேளை ஒயிட் ஹோலா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி ஆகும். இப்போ நம்ம அடுத்து அதை பத்தி பார்க்கலாம். 1970களில் பாத்தீங்கன்னா இந்த விண்வெளி ஆராய்ச்சிகளும் இந்த காஸ்மாலஜி கொடுத்த ஸ்டடியும் பாத்தீங்கன்னா அதிகமான ஈர்ப்பை கொண்டது. நிறைய பேர் அதில் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் 1970ல் இந்த டார்க் மேட்டர் அதை குறித்த ஆராய்ச்சிகளும் அதில் கொடுத்த ஸ்டடிஸும் பாத்தீங்கன்னா பிரபலமாக பேசப்படுது. அதன் பிறகு 1990களில் பாத்தீங்கன்னா யூனிவர்ஸுடைய எக்ஸ்பேன்ஷன், அதாவது யூனிவர்ஸ் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் ஹோலை நம்ம வச்சிருக்கோம். ஸோ பிளாக் ஹோல்னு நம்ம பார்க்கும்பொழுது அந்த இவெண்ட் ஹொரைசன் கிட்ட ஏதாவது ஒரு பொருள் நெருங்கிச்சுனாலே அது தனக்குள்ளாக இழுத்துக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷனா இருக்கு. ஒரு பக்கத்துல சிங்குலாரிட்டியை நோக்கி பிளாக் ஹோல் அந்த இவெண்ட் ஹொரைசன்ல வர எல்லா விஷயங்களையும் உள்ள இழுக்குது. இன்னொரு பக்கத்துல யூனிவர்ஸ் என்ன அப்படி செய்யுது பாத்தீங்கன்னா, யூனிவர்ஸோட சிங்குலாரிட்டின்னு கருதப்படக்கூடிய பிக் பேங் அது பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஒரு ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபரன்ஸும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கான்ட்ராடிக்ஷனா இருக்கு. ஸோ இது ரெண்டாவது கான்ட்ராடிக்ஷனா இருக்கு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் ஹோல்குள்ள யூனிவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பிளாக் ஹோல்குள்ள யூனிவர்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இன்னொரு ஒரு கேள்வி எழும்பலாம். அதாவது ஒருவேளை ஒயிட் ஹோலா இருக்கலாமா அப்படின்ற விதமான ஒரு கேள்வி எழும்பலாம். ஸோ ஒயிட் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஹோல் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது தனக்குள்ளாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் வெளியே ஸ்பியூ பண்ணும், அதாவது வெளியே துப்பும். அதுதான் அதோட கேரக்டரிஸ்டிக்கா இருக்கு. ஆனா அந்த கேரக்டரிஸ்டிக்கை நீங்க பிக் பேங்கோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸும் அதனுடைய சிங்குலாரிட்டி சொல்லக்கூடிய பிக் பேங்க்ல இருந்து ஆக்சிலரேட் ஆகி வெளியே போகுது. அதே நேரத்தில் ஒயிட் ஹோலும் தன்னுடைய சிங்குலாரிட்டிக்குள்ள இருந்து காரியங்களை லைட்டோட அதிகமான வேகத்துல வெளியே தள்ளிட்டு இருக்கு, ஸ்பியூ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது பிளாக் ஹோல் அண்ட் ஒயிட் ஹோல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வைஸ்ல ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே சிங்குலாரிட்டி இருக்கும், ரெண்டுத்துக்குமே இவெண்ட் ஹரைசன் இருக்கும். ஆனால் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோலில் அந்த இவெண்ட் ஹரைசன் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது அது தனக்குள்ளாக இழுத்துக்கும். இன்னொரு பக்கத்தில் எங்கே இழுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இட் சிங்குலாரிட்டி. அதே நேரத்தில் ஒயிட் ஹோல் தன்னுடைய சிங்குலாரிட்டிக்குள்ள இருந்து காரியங்களை லைட்டோட வேகமான வேகத்தில் காரியங்களை வெளியே தள்ளிட்டு இருக்கும். இப்படி இருக்க நேரத்துல தான் நம்ம ஜெனரல் தியரியை யூஸ் பண்ண போறோம். ஆனா இந்த ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஹோலும் யூனிவர்ஸும் நம்ம கம்பேர் பண்றதுக்கு மாடிஃபிகேஷன்ஸ் தேவையா இருக்கு. ஸோ இந்த நேரத்துல தான் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நியூட்ரான் ஸ்டாருடைய கொலிஷனை ஸ்டடி பண்றாங்க.
ஸோ அந்த ஸ்டடியின் மூலமாக அவங்க வந்து கிராவிடேஷன் ஷாக் வேவ்ஸையும் லைட்டுடைய ஸ்பீடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுலேருந்து சில டேட்டாஸ் கிடைக்குது. ஆனால் அந்த டேட்டாஸை இந்த வேல்யூஸ்குள்ளேயும் இந்த ஒரு தியரிக்குள்ளேயும் அவங்க அப்ளை பண்ணும்பொழுது, அதில் கிடைக்கிற டேட்டா அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ், நிறைய தியரிஸ் கிடைச்சாலும் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வேல்யூலேருந்து அவங்க கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராவிடேஷன் ஸ்பீடும் லைட்டோட ஸ்பீடும் கிட்டத்தட்ட ரொம்ப ப்ரிசிஷனாக ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ரெண்டும் ஒரு வேளை ஒரு வேரியபிளான ஆன்சர் கொடுத்துருந்தா, வேற ஆன்சர் கொடுத்துருந்தா நம்ம இந்த யூனிவர்ஸுக்கும் ஒயிட் ஹோலுக்குமான ஒரு கனெக்ஷன் உருவாக்கலாம். பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ஆன்சரை கொண்டு வரனால இந்த ஒரு தியரியை நம்மளால் இதுக்கு மேலே ஃபர்தராக பில்ட் பண்ணி கொண்டு போக முடியாது அப்படின்றத ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. இப்போ மாடர்ன் டே யூனிவர்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் இந்த பிளாக் ஹோலை. நம்ம இந்த மாடர்ன் டே யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஹோலாக இல்லை அப்படின்ற விஷயம் தெரியுது. ஆனால் ஒரு காலத்தில் நம்மளுடைய இந்த யூனிவர்ஸ் அது உருவான பொழுது ஆராய்ச்சியில் சொல்கிற விதமாக அதுவும் ஒரு சிங்குலாரிட்டியாக இருந்தது. ஆனால் அந்த டைமில் ஜஸ்ட் ஒரு சிங்குலாரிட்டியாக இருக்கும் பொழுது ஏன் அந்த சிங்குலாரிட்டி கொலாப்ஸ் ஆகி ஒரு ஜெயண்ட் பிளாக் ஹோலாக மாறல? எப்படி இந்த யூனிவர்ஸ் உருவாச்சு? அதை பற்றி தான் அடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோஃபினிட்டி.